அழகு வாய்ந்த இடங்கள் பல உண்டு, சிறப்பு வாய்ந்த இடங்களும் பல உண்டு. அதில் முக்கியமான ஒரு இடம்னு எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து தெப்பக்குளம். ஒரு காலத்தில் இந்த தெப்பக்குளம் கோட்டை செவரில் உட்காந்துருக்கும் போதில் வறண்டு போய் காட்சியாக இருக்கும். அப்போல்லாம் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் தோணும், எப்பயுமே இதில் தண்ணி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. இன்னும் சில எண்ணங்கள்லாம் இருக்கும். எப்படின்னா, ஒரு ரெஸ்டாரண்ட், மிதவை ரெஸ்டாரண்ட் மாதிரி அதில் நம்ம அரசாங்கம் அமைச்சிருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய எண்ணங்கள் இருந்துச்சு. அதில் ஒரு எண்ணம் இப்போ நிறைவேறி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. தண்ணி நம்பி இருக்குது இல்லைங்களா? இப்போ ஒரு காலத்தில் நம்ம நினச்ச எண்ணம் இப்போ ஈடேறி இருக்குது அப்படின்னும் போதில் மனசுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்குது. இந்த வெயிலில் இந்த இடத்துல நிற்கும் போதில் கொஞ்சமாவது அந்த குளுமையை வந்து உணர முடியுது. போட்டிங்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கும்போதில் இன்னும் கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா பாதுகாப்பான முறையில் எல்லோரும் என்ஜாய் பண்ணட்டும். தண்ணி என்றைக்கும் வற்றாமல் ஜீவநதி போல் நிறைந்து இருக்கட்டும். தெப்பக்குளத்துக்கு எய்த்தாப்பில் இங்கிட்ட மாரியம்மன் கோயில் இருக்குது, இந்த பக்கம் முத்தீஸ்வரர் கோயில் இருக்குது. அம்மனோட அருளாலும் சிவனோட அருளாலும் என்றும் நம் மதுரை வளமோடும் சிறப்போடும் இருக்கட்டும்.